ஹே கைஸ், கனடாவுக்கு வந்து படிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுக்கு கனடாவில் ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும். ஆஃபர் லெட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வேணும். ஒன்று ஐஎல்டிஎஸ் எழுதணும். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். உங்களோட எல்லா மார்க் ஷீட்லேயும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்னு இருக்கணும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாத்தையும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி. நீங்கள் சூஸ் பண்ண ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டி இல்லைனா காலேஜில் அப்ளை பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா ஒரு ஆஃபர் லெட்டர் தருவாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அஃபீஷியலாக ஆஃபர் லெட்டரும் பேல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த லெட்டரும் தருவாங்க. அதுக்கப்புறம் கெனடியன் ஸ்டடி பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு 10 to 12 டாக்குமெண்ட்ஸ் தேவை. முக்கியமான 3 என்னென்னா, நீங்கள் காலேஜிலிருந்து வாங்கின பேல் லெட்டர், ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், உங்களோட காலேஜ் ஃபீஸை நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க, அண்ட் கடைசியாக உங்களோட எஸ்ஓபி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்டடி பிளான் என்ன, ஸ்டடி முடிச்சுட்டு நீங்கள் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லணும், எதுக்காக கனடாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எதுக்கு இந்த காலேஜ், எதுக்காக இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். விசாக்கு அப்ளை பண்ணோன்னுமே உங்களுக்கு ஒரு யூசிஏ ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் விசா நம்பரும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் அப்ஃப்ரண்ட் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். விசா அப்ளை பண்ணி 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் விஎஃப்எஸ் போகணும் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க. உங்கள் கைரேகை அண்ட் உங்கள் கண்ணோட ரெட்டினா எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. உங்களோட பயோமெட்ரிக்ஸும் உங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டோட ரிசல்ட்டும் நீங்கள் விசா அப்ளை பண்ண போர்ட்டல்லையே அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து எந்த வேலையும் இல்லை, நாம் விசா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ கரண்ட் ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மாதம். அது ரொம்பவே அதிகம். இன்னும் அது போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும். நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிக்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து உங்கள் விசா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் வரும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னால் உங்களோட பாஸ்போர்ட்டை டெல்லிக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். பிபிஆர் லெட்டர்னு சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் ரெக்வெஸ்ட் லெட்டர். அதை எடுத்துகிட்டு விஎஃப்எஸ்க்கு போய் நீங்கள் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். விஎஃப்எஸ் உங்கள் பாஸ்போர்ட்டை கெனேடியன் ஹை கமிஷனுக்கு அனுப்பி உங்கள் பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகி திரும்ப வரும். அதுக்கு ஒரு 15 நாள் ஆயிரும். பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகி உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு ஒரு லெட்டர் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் கனடாக்கே வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்காக ஸ்டே டியூன்ட். பை பாய்.